நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். சார் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், ஒத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஒரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் ஒப்புக்கொண்டு சார் இதை இந்த மாநிலத்தினுடைய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கூறியதை திரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்? இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க போய் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல அவர் சொன்னது பொய்ங்களா? இல்ல பல ஆண்டுகளா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு விஜயோட ஸ்டேட்மெண்ட்ல. போதைப் பொருள் பழக்கம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. முன்னாடி என்ன சொன்னார், திமுக ஆட்சியில் தான் இருக்குன்னு சொன்னாரு. இல்ல சார், அவருக்கு சொல்லிடுறேன். லோகேஷ் இங்க பாருங்க, இங்க போதைப் பொருள் பரவி உள்ளது அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்றதுக்கு, இங்க போதைப் பொருள் நிறைய பரவி உள்ளது இருக்கு அப்படிங்கறத ஆத்தரைஸ் பண்றது யாரு பண்ணணும்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான் பண்ணணும். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணணும். போதைப் பொருள் பழக்கத்துக்கு இங்க நிறைய பேர் ஆளாகி இருக்காங்க அப்படின்னா இதை யாரு பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். இங்க வந்து ரோட்ல போற வரவன்லாம் சொல்ல முடியாதுன்னு. இது வந்து ஒரு அரசாங்கம். அதனால அவர் வந்து இங்க போதைக்கு ஆளாக்கி இருக்காங்கன்ற சார், இது கவர்மெண்ட் சார். ரோட்ல போற வரவன் பேசுறதெல்லாம் முதலமைச்சர் பேசிட்டு இருக்க முடியாது. இது கவர்மெண்ட், இது சட்டமன்றம். சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் சார் நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். இல்லைன்னா இது வந்து ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தெரியும் சார். போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளது என்று முதலமைச்சர் பேசியிருக்காரு இல்ல. இந்த தாறுமாறா இங்க பரவி இருக்கு அப்படிங்கிறது அது வந்து எந்த துறை சொல்லி அவர் முதலமைச்சர் பேசினாரு? நான் என்ன சொல்றேன் சார், இது நீங்க அங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும் சார். இது காமன் சார்ஜஸ். நீங்க இந்த தாறுமாறா பரவி உள்ளது அது இல்லன்றீங்களா சார்? இல்ல நான் சொல்லுவேன் சார், எனக்கு தெரியும் சார். இல்ல சார், இல்ல போதை கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்ல சார். தமிழ்நாடு பர் கேப்டா கன்சம்ஷன்ல ட்ரக் கன்சம்ஷன்ல கம்மி சார். நீங்க ஆல் ஓவர் இந்தியா தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும் சார். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பஞ்சாப்ல எப்படி இருந்தது சார்? இங்க பஞ்சாப் எல்லாம் பேசாதீங்க. நீங்க தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்டேட். நீங்க முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இல்ல, இங்க போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக பரவி உள்ளதுன்ட்டு. இது எந்த ஆபீசர் எழுதி கொடுத்தது? இது இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஆபீசர் சொன்னது? அது நீங்க எந்த டிப்பா? அப்புறம் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்கறதெல்லாம் முதலமைச்சர் யாரோ எழுதி கொடுத்தாங்க நீங்க உங்களுக்கு சொன்னாங்களா? நாங்க அதனால இல்ல சார். யார சொல்றீங்க? எவனோ ஒருத்தன் யார சொல்றீங்க? உங்களுக்கு யார தெரியுமான்னு கேக்குறேன். யார் எழுதி கொடுத்ததுன்னு கேக்குறேன். நீங்க யாரோ எழுதி கொடுத்ததா சொன்னாங்கன்றது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன், உறுதிப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். நீங்க நான் வந்து யார் எழுதி கொடுத்தது எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அதிகாரி டிஜிபி எழுதி கொடுத்தாருன்னு கேக்குறேன், எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க எவனோ ஒருத்தன் தலைவர் யார் எழுதி கொடுத்தாரு தெரியுமான்னு கேக்குறேன் சார். எனக்கு தெரியல. அப்ப யார் எழுதி கொடுத்தது நீங்க சொல்லுங்க.